மக்களே, இன்னைக்கு நம்ம மேகி வச்சு ரெண்டு டிஃப்ரெண்டான டிஷ் செய்ய போகிறோம். ஒன்று மேகி தோசா அண்ட் இன்னொரு டிஷ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் இப்போ நம்ம மேகி தோசை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா தடவிக்கோங்க. எண்ணெய் தடவினதுக்கப்புறமா நம்ம நார்மலாக வீட்டில் செஞ்சு வச்சுக்கிற தோசை பேட்டர் எடுத்துக்கோங்க. மாவு எடுத்து ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமான ஒரு திக்னஸில் தோசை ஊற்றிக்கோங்க. தோசை ஊற்றினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மேகி எடுத்து அது மேலே போட வேண்டியதான். ஒரு ஃபோர்க் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் மேகி அதில் போட்டதுக்கப்புறம் அதை தோசை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபோர்க் யூஸ் பண்ணுங்கள். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மேகியை தோசை மேலே எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. தோசை ஊற்றின உடனே நீங்கள் இதை போடணும். அப்போ தான் அது மாவோடு சேர்ந்து ஒட்டும். இல்லைனா தோசை தனியாக மேகி தனியாக வந்துடும். நம்ம எடுத்து வச்சுருந்த மேகி எல்லாத்தையும் தோசை மேலே போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போது கொஞ்சம் தோசை வேகணும் அடிப்பக்கம். பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இப்போ நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருக்கிற இட்லி பொடி இல்லைனா தோசை பொடி எதுவாக இருந்தாலும் அது மேலே நல்லா தூவி விடுங்க. மேகி மசாலா ப்ளஸ் அந்த இட்லி பொடியோட ஃப்ளேவர் சேர்ந்து டேஸ்ட் அட்டகாசமாக இருக்க போது. அதுக்கப்புறமா நம்ம தோசையை சுற்றி கொஞ்சம் எண்ணெய் நம்ம விட போகிறோம். தோசையை சுற்றி எண்ணெய் விடும்போது இன்னும் நல்ல டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ரெசிபி நான் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. இப்போ எண்ணெய் நம்ம சுற்றி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம தோசையை திருப்பி போடலாம். அவ்வளோதான், தோசையை திருப்பி போட்டாச்சு. இப்போ தோசை அந்த பக்கமும் நல்லா வெந்தாச்சு. ரெண்டு சைடும் வெந்ததுக்கப்புறம் அவ்வளோதான், நம்மளோட மேகி தோசை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க.